ஸோ நான் பார்த்த முத்து வந்து இந்த வாரங்களில் நான் பார்க்கல. போன வாரமாகட்டும் படிப்படியாக அவனோட கேம் வந்து கம்மி ஆகுறதுன்றதை தாண்டி அவனோட இண்டிவிஜுவல் பிளேயர்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அணி பிரித்து இது இண்டிவிஜுவலாக ஆடணும்னு சொன்னதுக்கப்புறமா முத்துவால் அது விளையாடாமல் அவனுக்கு ஒரு டீம் தேவைப்படுதோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது முத்து கிட்ட. ஸோ அதனால நான் அவனை வந்து நீ ஒரு இன்னும் இண்டிவிஜுவல் கேம் ஆடல, நீ இன்னொரு டீமுக்காக வெயிட் பண்ணுற அப்படின்ற மாதிரியே இருக்குது எனக்கு பார்க்கறதுக்கு. நான் முத்துவா நான் எல்லாரும் இப்படி சிரிச்சு யாரையும் என்னை பார்த்து முறைங்க. நான் அடுத்து அந்த ஆனந்தியை சொல்லுவேன். நான் ஏன் ஆனந்தி உங்களை சொல்றேன்னா, பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸா இருக்கும் போது நிறைய விஷயத்த நீங்க ரெப்ரசென்ட் பண்ணி நீங்க எடுத்துட்டு வந்து சொல்லும் போது உங்க மேல ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இவங்க வந்து அந்த டீமே வந்து மேனேஜ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. இது அதே தான் முத்துக்கு சொன்ன மாதிரி. இது இண்டிவிஜுவலா மாறினதுக்கு அப்புறமா ஆனந்தி கிட்ட இருந்து நான் கேள்விப்பட்டது என்னோட சண்டை கிடையாது, நான் ஏன் இதுக்கு வந்து சண்டை போடணும் அப்படின்றத தாண்டி அப்படிதான் நீங்க சொல்ற மாதிரி நான் கேள்விப்படுறேன். எனக்கு ஒரு இடத்துல நீங்க சொல்லும்போது நான் கேட்டேன், அது என் சண்டை கிடையாது, நான் ஏன் போய் சண்டை போடணும். இது சண்டைன்னு கிடையாது, நம்மளோட விஷயத்த இன்னும் நம்ம ஸ்ட்ராங்கா சொல்ல வேண்டிய இடமா கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். சண்டை போடணும்னு கிடையாது, நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லலாம். இந்த தெரபிஸ்ட் இதெல்லாம் வந்து நான் இந்த இடத்துல தான் இந்த நேரத்துல உங்க மேல திணிக்கப்படுற ஒரு வார்த்தையை நான் பாக்குறேன். ஏன்னா நம்ம வேற எதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் எடுக்காதனால இப்ப எல்லாரும் நம்ம வந்து ஒரு தெரபிஸ்ட் இவங்க தனியா அந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஆனந்தி இப்ப இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இப்ப இருக்கிற ரீசன்ட் கேம்ஸ்ல. ஸோ அதனால நான் உங்களை நாமினேட்